பாப்பாவுக்கு ஒரு சின்ன விபத்தாயிருச்சு. இன்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. இருக்கு பாருங்க மோதிர விரல் வந்து அந்த லாக் பண்ற இடத்துல மாட்டி, நான் வெங்காய தோல் மாதிரி இருந்துச்சு நகத்தை பக்கையில. நான் வெங்காயம் எதுவும் நறுக்கி நார்மலா வெங்காயம் எடுத்து சாப்பிடுவேன் வீட்டுக்கு வந்தாலும். தடியை பார்த்துட்டு டாக்டர் உடனே எக்ஸ்ரே எடுக்க சொல்லிட்டாங்க. பார்த்துட்டே இருக்க முடியல, எல்லா பெயினும் இவ்வளவுதான் வந்து சேர்ந்தது. நான் வேலைக்கு போயிருந்தப்போ அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. அங்க இருந்து அறக்க பறக்க நம்ம முடியாது, நம்ம வர்ற வழியில எப்படி வர்றோமோ ஏதோ தலையோட வந்தது தலைப்போட போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரு சின்ன விபத்தாயிருச்சு. அந்த விஷயத்த வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்டில் வந்து பாப்பாவுக்கு என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்கா, கைக்கு என்ன ஆச்சு, கட்டு ரொம்ப பெருசாக இருக்கே, அடி பயம் ரொம்ப அதிகமான அடியா, நிறைய கமெண்ட் பார்த்துக்கோங்க. பாப்பாவுக்கு சீக்கிரம் குணமாகணும், எல்லா விஷயங்கள் நிறைய கமெண்ட். நிறைய பேர் பாப்பாவை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாப்பா நல்லா இருக்கா. பாப்பாவுக்கு இந்த இன்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுனாங்கன்னா வெளியே நார்மலாக உட்காந்துருந்தோம். அப்போ கொஞ்சம் வீட்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் வெளியே நாங்கள் போட்டிக்காலில் உட்காந்துட்டு இருந்தோம். இவங்க ட்ரெஸ் மாற்றுற கேப்பு, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் பார்த்துக்குங்க. அந்த ட்ரெஸ் மாற்றுற கேப்பில் ஃபஸ்ட்டு யார் மாத்துறா, நீ முன்னையா நான் முன்னையா. இப்போ இனியன் வந்து உள்ளே போயிட்டு இனியன் டோர் லாக் பண்ணிக்கிட்டான் பெட்ரூமில் போயிட்டு. அப்போ இனியனுக்கு வந்து அந்த லாக்னா போட தெரியாது. அப்போ இனியன் நார்மலாக தான் அடைச்சிட்டு உள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்திருக்கான். அப்போ இவ போயிட்டு ஓப்பன் பண்ணோன்னே டோர் ஓப்பனாக தானே இருந்திருக்கு. அடி வெயிட் பண்ணி நான் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். இவன் என்ன செஞ்சிருக்கா, சும்மா அவனை வம்புழுக்கிறதுக்காக கதவை ஓப்பன் பண்ணி என் ட்ரெஸ் எடுத்துக்குறா அப்படின்னு இவன் வந்து இனியனை வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இனியன் அந்த சைடு இருந்துட்டு ஃபோர்ஸாக கதவை தள்ள, இவன் என்ன செய்கிறா, நார்மலாக பேசிக்கிட்டு வச்சுட்டு டக்குன்னு கால் எடுத்தவ கையெடுத்த மறந்துட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த இருக்கு பாருங்க மோதிர விரல் வந்து அந்த லாக் பண்ணுற இடத்துல மாட்டி அடிச்ச அடியில் இந்த நகம் வந்து தனியாக நகம் வந்துருச்சு. வந்த உடனே ரத்தம், அங்கே பெட்ரூம்லேருந்து ரத்தம் சொட்டு நாங்கள்லாம் வெளியே நிற்கிறோம். கூட்டு வந்தோம். அம்மா எப்படி வந்து சொல்கிறோன்னா, அம்மா கை நறுக்கிருச்சுமா அப்படின்னு. நான் வெங்காய தோல் மாதிரி இருந்துச்சு நகத்தை பக்கையில். நான் வெங்காயம் எதுவும் நறுக்கி நார்மலாக வெங்காயம் எடுத்து சாப்பிடுவேன் வீட்டுக்கு வந்தாலும். சரி வெங்காயம் எதுவும் நறுக்கி சாப்பிட்ருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்தா நகம் தான் கலண்டுருச்சு. அப்போ இவர் உடனே சொல்லிட்டாரு, அடி ஹாஸ்பிட்டல் கிளம்பு அப்படின்னு. நாங்கள் ரெடியாக கிளம்பி தான் இருந்திருந்தோம். கேஷுவலாகவே நாங்கள் வீட்டில் கிளம்பி தான் இருந்திருந்தோம். என்ன சொல்கிறதுனே தெரில, ரத்தம் அவ்வளோ ரத்தம். அந்த அதோட சரி நம்ம ஒரு காட்டன் துணியை சுற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர் எடுத்து இல்லை அடியை பார்த்துட்டு டாக்டர் உடனே எக்ஸ்ரே எடுக்க சொல்லிட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா விரலில் வந்து எந்த பாதிப்புமே இல்லை, நகம் மட்டும்தான் ரிமூவ் ஆயிருக்குன்னு. அப்புறம் அந்த பேலன்ஸ் அந்த இது நகத்தை எடுத்துகிட்டு தோலை கட் பண்ணி எடுத்த பின்னாடி ரத்தம் நிற்கவே இல்லை. குழந்தை தானே, இப்போ ரத்தம் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி இப்படி வச்சோம்னா ரத்தம் நிற்காது அப்படின்னா சொன்னாங்க. பாப்பாவுக்கு வந்து எப்படின்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ரத்தம் கத்துன்னு ஹாஸ்பிட்டலே 2 ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கத்திட்டா. அதனால ரத்தம் நிற்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க காட்டன் நிறையா வச்சு அதை வந்து சுற்றி இங்கே வர கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க. அதனால தான் கட்டு பெருசாக இருந்துச்சு. அடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விரல் இந்த நகம் மட்டும்தான் அடி. ஆனால் அந்த ரத்தம் நிற்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கட்டை வந்து அப்படி போட்டாங்க. அடியில் நகம் வந்து வெளியிலே வந்து தொங்கிருச்சு. அதோட அந்த நகத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணி அந்த நகத்தை மட்டும் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த நெகம் ஜாயிண்டாக இருக்கிற இடம் வந்து ரத்தம் வந்து அதிகமாக வந்து சர்க்குலேஷன் ஆகிற இடம், அதனால் வந்து பிளட்டு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்மியாக கட்டு போட்டாங்க அப்படின்னா பிளட்டு சீக்கிரம் அந்த இது நனைஞ்சிரும்ல, சரி எவ்வளோ பயப்படுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி கட்டு வந்து கொஞ்சம் பஞ்சுலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு கட்டியிருந்தாங்க. சின்ன விரலில் பெரிய கட்டாக போட்டோம் அப்படின்னா அது கீழே விழுந்தாலும் விழுந்துடும் அப்படிங்கிறக்காக அதை வந்து சேர்த்து இது வரைக்கும் கட்டினாங்க. அதனாலதான் நீங்க கமெண்ட்ல பார்த்தோன்னே ரொம்ப என்ன பெரிய கட்டு போட்டிருக்கா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. நிறைய பேர் மெசேஜ், வாட்ஸ்அப் கால் எல்லா விஷயத்துலையுமே கேட்டிருந்தீங்க. நான் ரிப்ளை வீடியோ அதில் கொடுக்கலனாலும் வீடியோவாக சொல்லிடுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் வேற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோலையுமே பாப்பா கை என்னாச்சு, கை என்னாச்சு, அதோட தான் நான் இப்போ போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தோடனே நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், முதல் வீடியோ பாப்பா நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை அடியானது. 2-3 இப்போ 3ஆவது டைம் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம். இப்போ கை பரவாயில்ல, கை ஊர் வந்துருச்சு. அந்த புண்ணு மட்டும் ஆறிடுச்சு அப்படின்னா நகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க. கை உங்களுக்கு இந்த அளவுக்கு புண்ணு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நர்ஸும் சரி டாக்டரும் சொல்லியிருந்தாங்க. சில பேருக்குன்னா முழு நகமே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்குறாங்க. அந்த மாதிரினா முழு நகமும் விழுந்து தானே போனோம்.
முழு நகைனா அந்த விரல் சாரி விரல் வந்து விழுந்து இந்த விரலே இந்த ஸ்டீல் டோர்னா அடிச்சு விரலே பாதி பேருக்கு போயின்னா வந்திருக்கிறாங்க கட்டை விரல் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்ப இந்த அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஏதோ தலையோட வந்தது தலைப்போடே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாப்பா தான் ரொம்ப அழுதுட்டா. அவ அழுதுறது வந்து என்னால ஒரு பெத்த தாயா என்னால உண்மையிலே பார்த்துட்டே இருக்க முடியல. எல்லா பெயினும் இவளை தான் வந்து சேர்ந்தது. அதே மாதிரி ஒரு விஷயத்த ஆடாதடி உட்காரடி அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு இவர் என்ன செய்யறாரு, பிள்ளைக்கு ஒன்று ஆனோம்னா என் மேலதான் ஃபைட்டு. அந்த விஷயமே அப்படிதான். அந்த நாங்க கார்ல போய்கிட்டு இருக்கும்போது என்ன திட்டிகிட்டே தான் வந்தாரு. திரும்ப அது வந்து உண்மைதான். நிறைய பேர் வந்து நாங்க போட்ட வீடியோ அந்த வீடியோ நானே எடுக்கல. ஸோ நான் இருந்த ஒரு பையன் எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் தான் வந்து அவனே என்கிட்ட கொடுத்தேன், வீடியோ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். என்ன வீட்டில் இருந்து எங்கள் அம்மா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நான் திட்டிகிட்டே வந்தேன். கார்லேயே எடுத்திருந்தேன் நிறைய வீடியோ. காரில் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஓவராக திட்டினேன், அதனால அதெல்லாம் போடலை, நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்க்கணும். எந்த வேலை இருந்தாலும் சரி, எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு குழந்தைங்க வந்தவொடனே துருதுருன்னு தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஜாலியில் துருதுருன்னு இருப்பாங்க. என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், எங்கே போகலாம், விளையாடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வீட்டில் இருந்து நம்ம தான் ஓகே டே வா கொஞ்சம் பொறுமையாரு, நீ கொஞ்சம் பொறுமையாரு, ஃபஸ்ட் அவன் போட்டோம், அடுத்து நீ வா, நீ இந்த ரூமில் ட்ரெஸ் மாற்று, நீ இந்த ரூமில் ட்ரெஸ் மாற்று அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுப்பா. இப்போ ஆம்பளைங்க நாங்கள் வேலைக்கு போயிட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் வருது. நான் வீட்டில் இருந்தேன், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வேலைக்கு போயிருந்தப்போ அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடி ஆயிடுச்சு, கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை. ஆள் இங்கே யார் இருக்கா, என் நம்பி வேலைக்கு போயிட்டான், இங்கே வீட்டில் இருக்குது இந்த பிள்ளை தான். அப்போ கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும், அங்கேருந்து அறக்க பறக்க நம்ம முடியாது. நம்ம வர்ற வழியில் எப்படி வர்றோமோ எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே பார்க்கணும். இது எல்லாமே மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யணும், பார்க்கணும். கரண்ட் இருக்குது, கரண்ட்டில் கொண்டு கை வச்சக்கூடாது. இப்போ குழந்தைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யுங்க. கத்தி இருக்குது, ஃப்ரூட்ஸ் நறுக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் எடுத்து நறுக்கிறேன் என் மயன்லாம். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். என்ன பண்ணுறது, அவங்கள வந்து எடுக்காதுன்னு சொல்ல முடியும். திருப்பி போய் அதை எடுக்கும்போது நம்ம மறுபடியும் நம்ம தடுக்க தான் வேணும். சொன்னால் உடனே அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்லி எனக்கு அடுப்பாகி திட்டி விட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா 2 பேருமே எனக்கு குழந்தைங்க தான். அந்த பிள்ளை கொஞ்சம் பார்த்து இந்த பிள்ளை இல்லை. என்ன ஒருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து அப்புக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, அப்புவை கொஞ்சம் கண்டிச்சு வளங்க, பாப்பாவை மட்டும் நீங்கள் எல்லா வீடியோலையும் அதட்டுற மாதிரி இருக்குது, பையனை கண்டிக்கிறீங்கல்ல அப்படின்னு. பையனுக்கும் பொண்ணுக்கும் 5 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா பொண்ணு நல்லா மெச்சூர்டாக இருக்கு. இப்போ நடந்த சம்பவமே சரி, பிரச்சனை காரணமே இவதான். ஏன்னா அவன் உள்ளே போயிட்டான், போய் அவன் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருக்கான். நீ தொறன்னு இப்படி கதவை தள்ளிட்டே இருந்தா ஐயா ஃபீல் பண்றானோ இல்லையோ, ஒரு தடவை உள்ள இருக்கான், நான் மாத்திட்டு வரேன்னு சொல்றான்ல, நீ பொம்பளை பிள்ளை தானே, அமைதி சரி அவன் மாத்திட்டு வரட்டும், ட்ரெஸ் மாத்திர யூனிஃபார்மோட இருக்க, ஈரமன்ற அளவு சரின்னு சொல்லலாம், யூனிஃபார்மோடய தான் இருக்க, அப்போ பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டியதானே. அவன்கிட்ட போய் விளாண்டுட்டே இருக்கு, வம்புழுக்கிட்டே, அவன் தள்ளுறது நீ தள்ளுறது, அவன் தள்ளுறது இவன் தள்ளுறது, இப்படி இருக்கவும் அவன் வேமா தள்ள அந்த லாக்ல கை மாட்டிக்கிச்சு. அவனுக்கு இப்போ லாக் எட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் உள்ள இவனா என்ன செய்வா, உள்ள போயிட்டு லாக் மாட்டிக்கிடுவா. அவனுக்கு லாக் எட்டாதனால தான் அந்த இஷ்யூமே நடந்தது. என்ன பண்ணணும், தம்பி சின்ன பையன், அவன் ஏதாச்சும் பண்ணானா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். அப்படிங்கிற மாதிரி போறதே இல்லை, பதிலுக்கு பதில் அவன் அடிக்கிறது. இப்ப அவன் ஒரு அடி அடிச்சானா 2 அடி திருப்பி அடிக்கிறது. வீட்டுல பெரிய பிள்ளை கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். இப்ப எல்லா பெயினுமே இவ்வளவுதான் வந்து சேர்ந்தது. நீ அழுது துடிச்சியே, அந்த பெயின் உனக்கு ஃபீல் பண்ண முடியுதா? இப்போ இது வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணையிலுமே ரொம்ப கத்துறா. அதே அந்த இது வந்து லைட்டாக அந்த புண்ணுல வந்து பிச்சு எடுக்கல அந்த பெயின் இருக்கும்ல, நம்ம அடுத்தவங்களை வந்து குத்தம் சொல்லவே முடியாது. விட்டு வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே வீட்டுக்கு யாரு முதல்ல போறது? இது ஒரு போட்டியா? அவன் போனா போயிட்டு போறானே, நீ பையன் வந்தா உனக்கு என்ன, பையன் இல்லாம வந்தா உனக்கு என்னன்னு கேக்குறேன். என்ன போட்டி போல, படிக்க தானே போற ஸ்கூலுக்கு. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இனிமே இப்ப ஒரு விஷயம் நடந்துச்சுல, இந்த விஷயத்துல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? வேற யாருக்கு விட்டு கொடுக்க போற? யார் அவன்? பக்கத்து வீட்டுக்கார பையனா இல்ல சொந்தக்கார பையனா? அது யாரு? உன் கூட பிறந்த பையன், சரியா? அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் அவனை பாத்துக்கிறணும். ஆனா உண்மையாவே அவன் வந்து உண்மையாவே பாசக்காரன் தான். எல்லா விஷயத்துலயுமே ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட அவளுக்கு அவன் கேட்டு வாங்கிட்டு வருவான். அதெல்லாம் வந்து ஓகே தான். அந்த இதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறோம். அவன் எப்படி உன் மேலே பாசமாக இருக்கேன்? உன்னோட ட்ரெஸ் ஓரமாக கிடந்துச்சுன்னா அதை எடுத்து வைப்பான். இவன் படிச்சுட்டு புக்கை நோட்டை அங்கிட்டு போட்டான்னா அதை எடுத்து அவன் வைப்பான். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் செய்வான். ஆனால் இவன் அவனோட இது வாங்குறதுல, அவன் ஒரு டம்ளரில் தண்ணி வாய் வச்சு குடிச்சிட்டான் அப்படின்னா அந்த டம்ளரில் தண்ணி குடிக்க மாட்டா. ஆனால் இனியன் அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ ட்ரெஸ் துவைச்சிட்டு வந்தேன்னா
இவ ட்ரெஸ்ஸை மட்டும் நான் மடிக்க சொல்லுவேன், கொஞ்சம் வேலை ஆச்சுன்னா உங்க ட்ரெஸ்ஸை மடிங்க அப்படின்னு. இவ என்ன செய்வானா இவ ட்ரெஸ்ஸை மட்டும் மடிப்பா, அப்பு ட்ரெஸ்ஸை மடிக்க மாட்டான். ஆனா அப்பு அதே இடத்துல அப்பு இருந்திருந்தானா எல்லாம் இவ ட்ரெஸ் இவ ஜட்டில இருந்து எல்லாத்தையும் எடுத்து நீட்டா மடிச்சு அவன் வைப்பான். அந்த ஒரு விஷயம் நான் இனியனை பார்க்கையில எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். நானும் இவள்கிட்ட அப்படியே சொல்லுவேன், தம்பியை பாரு தம்பியை பார்த்து நீயும் உன்னை மாத்திக்கோ. இப்பவே நீ இப்படி இருந்தீங்கன்னா அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லாரும் கூட ரொம்ப லவ்வா இருது. பக்கத்து இருக்கிற பிள்ளை அடுத்த பிள்ளைன்னா உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குது, அவங்க மேல லவ்வா இருக்கேன், உன் தம்பி மேல ஏன் அந்த லவ்வா இருக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். எல்லா விஷயங்களுமே அப்படிதான் செஞ்சேன். நீ இந்த விஷயத்த நீ தாங்குற தம்பி குழந்தை உன்னையோட 5 வயசு சின்ன பையது, அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாரு. அவளுக்கு அறிவுரை அப்புறமா இருக்கிறார், அவளுக்கு அறிவுரை அப்புறமா சொல்லலாம். அது பாட்டு பிச்சுக்கிட்டு இருக்கா பாரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க அந்த கமெண்ட்டுக்காக தான் அவன் மேல நீங்க பாப்பாவே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட் நான் பார்த்து இவளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட்ல இவ்வளவு பேசியிருந்தாங்க. இனியன் வந்து டெய்லி கேட்பான், அம்மா கமெண்ட்லன்னா என்னென்ன பேசுவாங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னு இனியன் கேட்பான். இந்த கமெண்ட்ல கூட நான் சொல்லியிருந்தேன், பாப்பா உன்னை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உண்மையில அவ்வளோ லவ்வா பாப்பா பார்த்துக்கோங்க, பாப்பாவுக்கு கண் திஷ்டி சுற்றி போடுங்க, ஏன்னா பாப்பா இந்த சாங்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தா அதெல்லாம் நிறைய பேர் கண்டுபட்டிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லா விஷயத்தையுமே அவள்கிட்ட ஷேர் பண்ணேன். இவ்வளோ லவ்வாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் சில விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நானும் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன். அப்புறம் இவர் என்னையே திட்டினதுக்கு கூட ஆண்கள் இப்படி தான் பொம்பளை மேலே எங்களை மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வேற யார்கிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? வீட்டில் நான் யாரை நம்பி குழந்தைய விட்டு போகிறேன்னா அவங்கள தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்லை எங்கள் அம்மாவையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அவங்களோட கம்ப்ளைண்ட் பண்ணால் கேட்டுக்குறாங்களா? இவளே திட்ட முடியும். ஆத்திரம் வந்துச்சுன்னா மற்றவங்களை திட்ட முடியுமா? நமக்கு யாரை திட்ட உரிமை இருக்கோ அவங்கள தான் நம்ம திட்ட முடியும். எல்லாரும் போய் கேட்க முடியுமா? பிள்ளைய மேலே அக்கறை இருக்க 2 பேர் தான், ஒன்றுன்னா இன்னொன்று அவள். 2 பேரில் இப்போ நான் ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பிள்ளை என்னை திட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் அந்த பிள்ளை ஏதாவது நான் அந்த பிள்ளையை திட்டுற மாதிரி தான் இருக்கும். வேறு எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. எங்களுக்கு இல்லை, உலகத்திலேயே வேறு ஒருத்தவங்க ஆப்ஷனே கிடையாது. இதுதான் ஒரே ஆப்ஷனு. ஒன்று புருஷனுக்கு பொண்டாட்டி திட்டணும், பொண்டாட்டிலாம் புருஷனை திட்டணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு கமெண்ட் என்னமோ வந்துருந்துச்சு. ஸோ இதையெல்லாமாடா வீடியோ எடுத்து போடுவீங்க அப்படின்னு, இதையெல்லாமா வீடியோ எடுத்து போடுவீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக அந்த வீடியோ இல்லை. நாங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஐயோ பாப்பாவுக்கு என்னாச்சு, குழந்தைக்கு என்னாச்சு, அப்புறம் எங்ககிட்ட நம்பர் வாங்கி சப்ஸ்கிரைபராக இருந்து எங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டு எங்ககிட்ட வந்து அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பேசுகிறவங்க இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் நம்பர்லேருந்து கூப்பிட்றவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த எத்தனையோ எங்களை மாதிரி வீடியோ போடுற எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்டலாம் எங்கள் நம்பர் இருக்குது. இந்த நேற்று ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஸோ அப்போல்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி 2 நாள் வீடியோ பண்ணலை அப்படின்னா ஏன் 2 நாளாக வீடியோ வரல அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்காக தான் அந்த வீடியோ, அதுக்காக தான் அந்த போட்டேன். பாப்பா ரொம்பவே நல்லா இருக்கா. ஃபைனலாக சொல்லிக்கிறேன், பாப்பா மேலே இவ்வளோ பேர் லவ்வாக கேட்ட அன்பு உள்ளங்களுக்காக தான் இந்த வீடியோவுமே. பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா. நீயும் உன்னோட பதில் எப்படி இருக்க, உன்னோட ஹெல்த்தை பற்றி சொல்லிடு. நான் சூப்பராக இருக்கேன், எழுதுவேன், ஓகே தான் எனக்கு. சரி ஆமாம், ஸ்கூலுக்கு அனுப்பலை. நாளைக்கு தான், அன்றைக்கி மண்டே ஸ்கூலுக்கு அனுப்பலை, நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாப்பாவை. ஸ்கூல் போய் வேணாம், டாக்டரே சொல்லிட்டாங்க, ஒரு 15 days மேலே எழுத வேணாம், கைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணிட்டோம். ஒரு 1 week ஆன பின்னாடி அவளுக்கு ரெடி ஆகி அவளுக்கு அந்த பெண்ணு பிடிச்சி எழுதுறதுக்கு வந்துச்சுன்னா அவள் எழுதிக்கிறட்டும். ஓகேவா? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த என்ன சொல்கிறது, அவனை எப்படி திட்டுன்னு தெரியல. அது அந்த பின்னாடி தான் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு. அவன் தான் எடுத்தது. சரியா? எடுத்ததும் ஒரு வழியாக நல்லதாக தான் போச்சு. எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வேண்டப்பட்டவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து சொந்தக்காரங்க கூட கேட்டாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னாச்சு, கை என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான், அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு தான் வந்து அந்த வீடியோவை தவிர, ஸோ நமக்கு காமெடியாக தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடியோ கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நீ சொல்லிடு. நான் வந்து உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மக்கள் அதான் நல்லா இருக்குன்ட்டால எழுதுறேன்ட்டால எழுதிடுவேன். பெயின் எப்படி இருக்குன்னு நீ சொல்கிற மாதிரி வராதுல, நீ சொல்கிற மாதிரி வராதுல. எப்படி இருக்குது கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அன்னைக்கு ரொம்ப வலிச்சதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கை லைட்டாக மடக்க முடியுது. கை மடக்கலாம் முடியுதான் செய்யும், இப்படி தட்டினா தான் வலிக்கும். இனிமே தான் இருக்கு. அவனுக்கு ஏதாவது கொடுக்கலன்னா என்கிட்ட சண்டை போடணும். ஏய், விரல பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுரு. சொல்றேன் வா, சக்குன்னு ஒரு அமுக்கம்னா உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானு சடாக்குன்னு ஒரு அமுக்கனுக்கு என்ன? 2 பேரும் தான் புண்ணை பெருசாக்கிறதுக்கே காரணமான ஆளுக்கு. நானும் அப்படி சுண்டி விட்டு போவேன் டக்குன்னு.
பெயினா இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ சரிங்க, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாப்பா நல்லா இருக்கா, பாப்பா நல்லா இருக்கா. ஓகே, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எல்லாருக்கும் வந்து நிறைய கமெண்ட் பண்ண முடியல, அதனால் வந்து இந்த வீடியோவை சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஓகே அந்த வீடியோ தள்ளிட்டு அடுத்த வீடியோ எங்களோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா அதை பாருங்கள். பாய்.